ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமः. பத்மாசனே பத்மகரே சர்வலோகைகபூஜிதே நாராயணப்ரியே தேவி சுப்ரீதா பவ சர்வதா. வரம் தருபவள் யார் தெரியுமா? செல்வம் மட்டுமல்ல, ஆரோக்கியம், அறிவு, தைரியம், குழந்தை பாக்கியம், வெற்றி மற்றும் குடும்ப நலன் ஆகிய அனைத்திற்கும் அருள் புரிவாள் என்று பக்தர்கள் போற்றும் தெய்வமே ஸ்ரீ வரலட்சுமி அம்மன். ஆனால் வரலட்சுமி விரதம் ஏன் கொண்டாடுகிறோம்? அதன் பின்னால் இருக்கும் அழகான ஆன்மீக அர்த்தம் என்ன? இன்று அதை எளிய தமிழில் தெரிந்து கொள்வோம். வரலட்சுமி யார்? வரலட்சுமி என்ற சொல்லில் வரம் என்பது அருள் அல்லது ஆசீர்வாதம் என்று பொருள். அதனால் வரலட்சுமி என்பது தன் பக்தர்களுக்கு நன்மையான வரங்களை அருளும் மகாலட்சுமியின் திருவுருவமாக பக்தி மரபில் போற்றப்படுகிறது. மகாலட்சுமி என்றால் நாம் பலரும் பணச்செல்வத்தை மட்டும் நினைப்போம். ஆனால் உண்மையில் லக்ஷ்மி என்பது வாழ்க்கையை வளமாக்கும் அனைத்து நல்ல அம்சங்களின் அடையாளமாக கருதப்படுகிறாள். அன்பு இருக்கும் வீடு, அமைதி இருக்கும் மனம், அறிவு இருக்கும் வாழ்க்கை, உழைப்பால் வரும் முன்னேற்றம், இவை அனைத்தும் லக்ஷ்மியின் அருளில் வடிவங்களாக பக்தி மரபில் விளங்கப்படுகிறது. வரலட்சுமி விரதம் தென்னிந்தியாவில் மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் ஒன்றாகும். இது ஸ்ரீ மகாலட்சுமியின் வரங்களை அருளும் வடிவத்தை வணங்கும் நாளாக கருதப்படுகிறது. புராண மரபில் இந்த விரதத்தின் மகிமை ஸ்கந்த புராணத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. ஏன் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது? புராண கதையின்படி ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உலக பெண்களுக்கு குடும்பங்களுக்கும் நன்மை தரும் ஒரு சிறந்த விரதம் எது என்று கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சிவபெருமான் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை எடுத்துரைத்தார். அதை விளக்குவதற்காக சாருமதி என்ற பக்தியுள்ள பெண்ணின் கதையை கூறினார். சாருமதி மிகுந்த நல்லொழுக்கம் பக்தியும் கொண்டவள். ஒரு இரவில் மகாலட்சுமி அவளது கனவில் தோன்றி, ஸ்ராவண மாதத்தில் வரும் புனித வெள்ளிக்கிழமையில் என்னை பக்தியுடன் வழிபடு என்று அருளியதாக புராண மரபு கூறுகிறது. சாருமதி அந்த விரதத்தை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடித்தாள். அதன் மூலம் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் நலன், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைத்ததாக வரலட்சுமி விரத கதை விவரிக்கிறது. இதுவே இந்த விரதம் தலைமுறைகள் தோறும் பின்பற்றப்படுவதற்கான முக்கிய புராண அடிப்படையாகும். லக்ஷ்மி எதை குறிக்கிறாள்? நாம் அனைவரும் வாழ்க்கையில் செல்வம் வேண்டுகிறோம். ஆனால் செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல. ஒரு நல்ல குடும்பம், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, அறிவு, தைரியம், நல்ல குழந்தைகள், வெற்றி, உணவின் நிறைவு, இவை அனைத்தும் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். அதனால்தான் லக்ஷ்மி தேவி முழுமையான வளத்தின் தெய்வம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறாள். இந்த எண்ணமே வரலட்சுமி விரதத்தின் மிக அழகான செய்தியாகும். வெறும் பொருள் செல்வம் அல்ல, நல்ல பண்புகளும் ஒரு பெரிய செல்வமே. அஷ்டலக்ஷ்மி என்றால் என்ன? அஷ்டம் என்றால் 8. அஷ்டலக்ஷ்மி என்பது மகாலட்சுமியின் 8 அருள் வடிவங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு வடிவமும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான வளத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஆதிலக்ஷ்மி ஆன்மீக வளம், இறை அருள் மற்றும் உள்ளார்ந்த அமைதி. தனலக்ஷ்மி பொருளாதார வளம் மற்றும் செல்வ செழிப்பு. தானியலக்ஷ்மி தானியம், உணவு மற்றும் வாழ்வாதார நிறைவு. கஜலக்ஷ்மி மரியாதை, கீர்த்தி மற்றும் வளமான நிலை. சந்தானலக்ஷ்மி குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப நலன். வீரலக்ஷ்மி தைரியம், மன வலிமை மற்றும் துணிச்சல். விஜயலக்ஷ்மி வெற்றி மற்றும் நல்ல முயற்சிகளில் முன்னேற்றம். வித்யாலக்ஷ்மி அறிவு, கல்வி மற்றும் ஞானம். இந்த 8 வடிவங்களும் சேர்ந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான வளத்தை நினைவூட்டுகின்றன. அதனால்தான் வரலட்சுமி அம்மனை வழிபடுவது அஷ்டலக்ஷ்மியின் அருளை வேண்டுவதாகவும் பல பக்தி மரபுகளில் கருதப்படுகிறது. இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்?
வரலட்சுமி விரதம் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை சொல்லுகிறது. செல்வம் என்பது வங்கி கணக்கில் இருக்கும் பணம் மட்டுமல்ல, நம் வீட்டில் இருக்கும் அன்பு, நம் உடலில் இருக்கும் ஆரோக்கியம், நம் குழந்தைகளின் நல்ல எதிர்காலம், நம் மனதில் இருக்கும் அமைதி, நாம் பெறும் அறிவு, நாம் வளர்க்கும் நல்லொழுக்கம், இவை அனைத்தும் உண்மையான லக்ஷ்மி கடாட்சம் என் பக்தி உணர்வில் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த புனித நாளில் நாம் செல்வத்தை மட்டும் வேண்டாமல், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், என் மனதில் நல்ல எண்ணங்கள் வளரட்டும் என்று பிரார்த்திப்பதே இந்த விரதத்தின் உயர்ந்த நோக்கமாகும். ஸ்ரீ வரலட்சுமி அம்மன் உங்கள் இல்லத்தில் அன்பையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அறிவையும் செழிப்பையும் நிரப்பட்டும். இந்த வரலட்சுமி விரதம் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா நன்மைகளையும் தரட்டும். ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தேவியை நமக.